ஹை ஃப்ரெண்ட்ஸ், சுற்றவழி சுடரை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சரளாவோட சொந்தக்காரங்க வளகாப்பு ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்கே சென்னையில் ஒரு வீடு பார்க்க சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை பற்றி நம்ம சரளா சண்முகம் கிட்ட சொல்லப்போ அபி இந்த வீட்லேயே பண்ணிக்கலாமே, 20 மெம்பர்ஸ்னால் இந்த வீடே சரியாக தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம சரளாவுக்கு பயங்கர சந்தோஷம். நான் ஏன் இதை யோசிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வேகமாக கால் பண்ண ட்ரை பண்ணாங்க. அப்போது நம்ம சண்முகம் இருந்துட்டு வேண்டாம் சரளா, நீ கால் எல்லாம் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் எதனால் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நம்ம வீடு இருக்கிற சூழ்நிலையில் இப்போ இதெல்லாம் வேணுமா வேண்டாம், அவங்கள வேற எங்கேயாவது கூட ஸ்டே பண்ண வைக்கலாம், நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க ரொம்ப நாள் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? நீங்கள் பேசி அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லி அவங்க அங்கே வந்து இந்த வளகாப்பு ஃபங்க்ஷன் நடக்கிறதா வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நான் தான் சொல்கிறேன்ல இங்கே வேண்டான்னு, நான் ஏதாவது அரேஞ்ச் பண்ணிட்டு சொல்கிறேன். இல்லைனா அவங்க இங்கே தெரிஞ்சவங்க யாரையாவது மூலமாக வச்சு வீடு பார்த்துக்கிட்டோம், இத்தனை நாள் நம்மளை கண்ணு தெரியாது போச்சு அவங்களுக்கு, இப்போ என்ன திடீர்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பயங்கர கோவம் வருது சரளாவுக்கு. என்ன பேசுறீங்க நீங்க? நானே எங்க சித்தி இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு கால் பண்ணிருக்காங்கன்னு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல எங்க அம்மா எல்லாம் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, எனக்கு அவங்க எல்லாம் வேண்டாமா அப்படின்னு கேக்குறாங்க. நான் எப்ப அப்படி சொன்னேன்? தாராளமா நம்ம எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரலாம், ஆனா இந்த வீட்டுல ஃபங்க்ஷன் நடக்க வேண்டாம், எனக்கு அதுல உடன்பாடு இல்லை, இது அபியோட வீடு, அபிதான் டிசைட் பண்ணணும் அப்படின்றாங்க. இப்போ உங்க தங்கச்சி தானே சொன்னா இங்கேயே நடத்திக்கிட்டா என்னன்னு அப்படின்றாங்க. அவ என்னமோ அப்படிதான் சொல்வா பெருந்தன்மையா, ஆனா நமக்கு ஒரு மனசாட்சி வேண்டாமா அப்படின்றாங்க. எனக்கு புரிஞ்சு போச்சுங்க, உங்க தங்கச்சி ஒரு கொலையை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போய் இன்னொரு குழந்தையோட வெளியே வந்திருக்கா, இப்பவும் பரோல்ல தான் இருக்கா. இதை பத்தி எல்லாம் எங்க வீட்டு ஆளுங்களுக்கு தெரிஞ்சா உங்களுக்கு அவமானமா இருக்கும், அபி எப்படி அவங்க எல்லாரையும் ஃபேஸ் பண்ண போறா அப்படின்னு பயப்படுறீங்க, அதுக்காக தானே இவ்வளோ பேச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் ஒரு வகையில சரிதான், ஆனா நீ நினைக்கிற மாதிரி இல்லை. என் தங்கச்சி யார் கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்க வீட்டு ஆளுங்க எப்படி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியாதா? உன் வாயை விட 10 மடங்கு அதிகம் அவங்களுக்கு எல்லாம். அவங்க கிட்ட எல்லாம் என் தங்கச்சி மாட்டிட்டு முடிக்க கூடாது, இது அவளோட வீடு, அவ சுதந்திரமா இருக்கட்டும், நம்ம வேற எங்காவது கூட அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அவங்கள 4 நாள் தானே ஏதாவது ஹோட்டல்ல தங்க சொல்லணும். எங்க ஹோட்டல்ல எல்லாம் தங்கினா எவ்வளவு செலவாகும்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன பேசுறீங்க? அவங்க என்ன பெரிய மிராசுதார ஃபேமிலின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாருமே மிடில் கிளாஸ்ங்க அப்படின்னு சொல்றாங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு சொல்ற, வீராப்பு வீம்பு எல்லாமே இருக்குதுன்னு சொல்ற, இந்த வீட்டுக்கு வந்தா என்ன பிரச்சனை வரும்னு நான் சொல்றேன். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த வளகாப்பு ஃபங்க்ஷன் அவங்களுக்கு நல்லபடியா நடக்கணும்னு நினைக்கிறியா? அவிய பத்தி அவங்க ஏதாவது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசினா பிரச்சனை தான் வரும், இங்க வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறத பார்த்து அபிக்கு மனசு கேட்கல. அண்ணா அண்ணி ப்ளீஸ் நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படின்றாங்க. ஆனா அவங்க காது கொடுத்து கேட்கறதே இல்லை. எல்லா பிரச்சனையும் உன்னாலதான், நீ எதுவும் பேசாத அப்படின்றாங்க சரளா. பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. நம்ம தியாவுக்கு வேற ஒரு மாதிரி அந்த மெடிசன் சாப்பிட்டது, இவங்க பேசுறது, அந்த சத்தம், இது எதுவுமே செட் ஆகல. அம்மா ப்ளீஸ்மா போதுமா போதுமா அப்படின்னுட்டு இருக்காங்க. ஐயோ அண்ணி அங்க பாருங்க தியாவை, தயவு செஞ்சு சத்தம் போடாதீங்க அப்படின்றாங்க. இப்ப என்ன உனக்கு அப்படின்னு கோவப்படுறாங்க சரளா. இங்க பாருங்க அண்ணி, இப்ப என்ன உங்களுக்கு இந்த வீட்டுல ஃபங்க்ஷன் நடக்கணும் அவ்வளவு தானே, தாராளமா நடத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பயங்கரமா முறைக்கிறாங்க நம்ம சரளா. ஏன் நீ அப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. உன் அண்ணன் வேண்டான்னு சொல்றதை இப்போ நீ தானே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க, அப்புறம் என்ன இங்க நடத்திக்கோங்கன்னு சாதாரணமா சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. நீ உனக்கு சொன்னா புரியாது, தயவு செஞ்சு அமைதியாயிரு அபி, எனக்கு தெரியும் எல்லாமே அப்படின்றாரு சண்முகம். இல்லைண்ணா உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது, அன்னைக்கு நம்மளை விட்டா வேற யார் இருக்காங்க, அதே மாதிரி அவங்க ஃபோன் பண்ணி இவ்வளோ நாள் கழிச்சு அண்ணி கூட பேசுறாங்க அப்படின்னா அந்த உறவுகளுக்காக அண்ணி செய்யணும்னு நினைக்கிறாங்க. இதுல எதுவுமே தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்போ என்ன, நான் இங்க இருக்கிறது தானே பிரச்சனை அப்படின்றாங்க. நீங்க இருக்கிறது பிரச்சனைன்னு நாங்க யாராவது சொன்னோமா அப்படின்னு கேட்கிறாரு சண்முகம். இல்லைண்ணே நான் அப்படி சொல்லலை, நான் அங்க இருந்தனா தான் அவங்க யாராவது என்னைய பார்த்துட்டு இவ ஜெயில இருந்தா குழந்தையோட வெளியே வந்திருக்கா அப்படின்லாம் பேசுவாங்கன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் எதுவுமே நடக்கக்கூடாதுன்னா நான் அந்த 4 நாள் இங்க இருக்கிறதில்ல அப்படின்னு சொல்றாங்க. இது நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்றாங்க சரளா. ஆமா என் தங்கச்சியை வீட்டை விட்டு வெளியே போக வைக்கிறதுனா உனக்கு நல்ல ஐடியா தானே அப்படின்னு சண்முகம் கோவப்படுறாரு. இங்கே பாருங்க, ஓவராக பண்ணிக்காதீங்க, நிரந்தரமாக இந்த வீட்டை விட்டு போனா சொல்கிறேன், அப்படியெல்லாம் எதுவுமே நான் சொல்ல மாட்டேங்க. ஏற்கனவே நமக்குள்ளே இருக்கிற ஒப்பந்தம் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா 4 நாள் மட்டும் அபி எங்கேயாவது ரூம் எடுத்து தங்கிக்கிட்டோம், சுடரை கூப்பிட்டுட்டு போய், சுடர் வேணும்னா கூட இங்கேயே இருக்கட்டும், ஏதாவது நம்ம சமாளிச்சுக்கலாம் வர்றவங்க கிட்ட. பட் அபி மட்டும் இங்கே இல்லாமல் வேற எங்கேயாவது இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி வேற எங்கேயாவது இருக்கும்போது நமக்கு பிரச்சனை இருக்காது இல்லைங்க. ஃபங்க்ஷன் முடிச்சு அவங்க எல்லாரும் போனதுக்கப்புறம் அபியும் சுடரும் வழக்கம் போல் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்றாங்க. அது
அதுக்கெல்லாம் நான் ஒருபோதும் ஒத்துக்க மாட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இது அபியோட வீடு, அவளையே வீட்டை விட்டு போக சொல்றியா அப்படின்னு கேட்குறாங்க. அன்னைக்கு என்னமோ தியா ஆப்ரேஷனுக்கு நானே பணம் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லி வீட்டு பத்திரத்தை அடகு வச்சு பணம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டா. இந்த வீட்டு பத்திரத்தை எப்படியாவது மீட்டு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், சட்டப்படி இந்த வீட்டை உங்கள் பேருக்கு மாற்றி வைக்கிறேன்லாம் உங்கள் தங்கச்சி சொன்னது பொய்யா? சும்மா என்ன ஏமாத்துறதுக்கு சொன்னீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்ட்டு மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ அண்ணி ப்ளீஸ், இதுக்காக மறுபடியும் சண்டை போடாதீங்க ரெண்டு பேரும். நான் இந்த வீட்டில் இருக்கலை, எங்கள் அண்ணன் இல்லை, யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நீங்கள் ஆசைப்பட்டபடி இந்த ஃபங்க்ஷனை இந்த வீட்டில் நடத்துங்க, எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ணன் ஏதோ என் மேலே இருக்கிற பாசத்தில் பேசுகிறாருன்னு. ஐயோ உங்கள் அண்ணனுக்கு மட்டும்தான் உன் மேலே பாசம் இருக்கா? எனக்கெல்லாம் இருந்ததே கிடையாதா? நீ தான் எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்ட அப்படின்றாங்க. இல்லை அண்ணி, நான் அதெல்லாம் பேசவே இல்லை. எனக்கு தெரியாத உங்களோட அன்பு பற்றி நீங்கள் என்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியாதா? என்னோட அம்மா இல்லை அப்படிங்கிற அந்த குறையே இல்லாமல் என்னை பார்த்துக்கிட்டீங்க. அப்படி இருக்கும்போது நான் ஏன் உங்களை அப்படி யோசிக்க போகிறேன்? நிஜமாக தான் சொல்கிறேன், நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி இந்த ஃபங்க்ஷன் இந்த வீட்லேயே நடக்கட்டும். உங்களுக்கும் உங்கள் சொந்தங்கள்லாம் வேணும். சொந்த பந்தம் யாரும் இல்லாமல் அனாதையாக இருக்கிறதோட வழி எனக்கு தெரியும். அது என்னோட போகட்டும், உங்களுக்கு ஏன் அந்த நிலைமை வரணும்னு. ஏன்டா இப்படி சொல்கிற அபிமா? நான் இல்லையா உனக்கு அப்படின்னு சண்முகம் கேட்குறாரு. ஐயோ அண்ணா, நான் இப்போ பற்றி சொல்லலைண்ணா, நான் ஜெயிலில் இருக்கும்போது என்ன நடந்துச்சோ அதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் ஏன்னா அப்படி பேசுகிறீங்க? நான் ஏன் அனாதையாக போகிறேன்? எனக்கு நீங்கள் இருக்கீங்க, அண்ணி இருக்காங்க, 2 பசங்க இருக்காங்க, சுடர் இருக்கா, இவ்வளோ பேர் எனக்கு போதாதா? இதுக்கப்புறமும் நான் அனாதைன்னு நான் சொல்வேனா? இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை பற்றி நான் சொன்னேன் அப்படின்னு கண் கலங்குறாங்க. என்ன இருந்தாலும் நமக்குள்ள பேச்சுவார்த்தையே இல்லை, நான் உன் கூட பேச மாட்டேன், நீ இந்த வீட்டை விட்டு போனேன், நான் எவ்வளவோ உன்னை கோவப்படுத்துகிறேன், அசிங்கப்படுத்துகிறேன் அபி, இருந்தால் கூட எனக்காக நீ யோசிக்கிறல்ல, ஆனால் உன் அண்ணனுக்கு மட்டும்தான் என் அருமை தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணனுக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை, ஒரு பக்கம் தங்கச்சி, ஒரு பக்கம் ஒய்ஃபு, 2 பேருமே 2 கண்ணாக பார்க்குறவருக்கு கஷ்டமாக தானே இருக்கும் அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. அபி உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, எதுக்கும் அண்ணன்கிட்ட ஒரு வாட்டி சொல்லிட்டு போயிடு, அப்புறம் நான் தான் உன்னை வீட்டை விட்டு தோர்த்திட்டேன்னு எங்கிட்ட ஏதாவது சண்டை போட போகிறாரு அப்படின்றாங்க. அவர் எதுவும் பேச மாட்டார், ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்தி முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கண்ணா, அதுக்கப்புறமா நான் இந்த வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபி வந்து சுடரை கூப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. இப்போவே எங்கே கிளம்புற அப்படின்னு. நான் ஏதாவது ரூம் பார்க்கணும்ல அப்படின்றாங்க. அதுக்கு நீ மட்டும் போ, எதுக்கு சுடரை கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நீங்கள் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுவீங்க, சுடர் எதுக்கு இங்கே இருந்துக்கிட்டு, அப்படியே நான் போயிட்டு வரேன், அப்படியே பார்க்கில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. போயிட்டு இருக்கும்போது இப்போ எங்கே அம்மா போகிறோம் நம்ம அப்படின்னு சுடர் கேட்குறாங்க. இங்கே பக்கத்தில் ஏதோ கார்டன் இருக்குல்ல, அங்கே போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் அப்படின்றாங்க. அங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டு தானே இருந்த சுடர், ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க. சும்மா அம்மு, நான் அப்படி பேசினேன்னா நீங்கள் கொஞ்சம் அதுலேருந்து வெளியே வருவீங்கள்ல, அதுக்காக தான், மற்றபடி எனக்கு ஸ்நாக்ஸ்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டு உடனே அபி சிரிச்சிடுறாங்க. சரி நம்ம 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் பர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு. இல்லையேடா அப்படின்றாங்க. சரி பரவாயில்ல விடுங்க அம்மு, பார்க்கில் உட்காந்து ஜாலியாக வேடிக்கை பார்க்கலாம், அங்கே குட்டி குட்டி பசங்கள்லாம் விளையாடுவாங்கல்ல, அவங்க கூட சேர்ந்து நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குக்குள்ளே போகிறாங்க. அங்கே ஏற்கனவே வெற்றி உட்காந்துட்டு இருக்காரு. இவன் எங்கே இங்கே அப்படின்னும் நம்ம 2 பேரும் இங்கே வர்றது இவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு சுடரை திரும்பி பார்க்குறாங்க அபி. என்னமோ அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இங்கே வரப்போகிறோம் அப்படிங்கிறத உன் கேப்டன் கிட்ட நீ சொன்னியோ அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா கேட்குறீங்க? இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம இங்கே வரப்போகிறோன்னு சொன்னீங்க, நான் உங்கள் கூடவே தானே இருக்கேன், எப்படி சொல்லியிருப்பேன் அப்படின்னு. யாருக்கு தெரியும், டெலிபதி ஏதாவது ஒர்க் ஆகிடுச்சோ என்னமோ அப்படின்னு நம்ம அபி மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. இப்போ ஏன் திடீர்னு கேப்டனை பற்றி பேசுனீங்கமோ, நீங்களும் கேப்டனை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு. இல்லை இல்லை, நான் ஒன்றும் பார்க்கணும்னு நினைக்கல, அங்கே பாரு அப்படின்றாங்க. திரும்பி பார்த்தா அங்கே வெற்றி உட்காந்துட்டு இருக்காரு. கேப்டன் இருங்கம்மோ நான் வரேன் அப்படின்னு ஓடி போய், என்னாச்சு கேப்டன் இங்கே இருக்கீங்க, மகேஷ் கூட வந்திருக்காடா அப்படின்னு இவங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்காங்க. இல்லை சுடர் ஒன்றும் இல்லை, நான் உனக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன், அதான் எப்படி எந்த மாதிரி வாங்கி கொடுக்கறது, உங்கள் அம்மு கிட்ட நான் என்ன சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆமாம் நீ தனியாவா வந்த அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இல்லை அங்கே பாருங்கள் அம்மு வந்திருக்காங்க அப்படின்னு. ஏன் 2 பேரும் இங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை கேப்டன், இது உங்ககிட்ட சொல்கிறதா வேண்டாமான்னு தெரியல, ஒருவேளை இந்த விஷயம் அம்மா கிட்ட நீங்கள் சொல்லக்கூடாது, இல்லை நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாத விஷயத்த நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அம்மு கிட்ட நீங்கள் தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்க கூடாது அப்படின்றாங்க. சரிடா சொல்லு பெரிய மனுஷி அப்படின்றாரு. இல்லை அத்தையோட சொந்தக்காரங்க யாரோ ஊருக்கு வராங்களாமா, அந்த வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் நடக்கணுமா, அப்போது அம்மு அங்கே இருந்தா ஜெயிலுக்கு போனவ அப்படி இப்படின்னு பேசுவாங்கல்ல, அதுக்காக தான் ஒரு 4 நாளைக்கு மட்டும் அம்முவையும் என்னையும் வேற எங்கேயாவது இருக்க சொன்னாங்க அத்தை. அம்முவே நான் வேற எங்கேயாவது இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அம்மு தான் அந்த ஃபங்க்ஷனையும் வீட்லேயே நடத்திக்க சொல்லிட்டாங்க. இப்போ வேற எங்கேயாவது வீடு பார்க்கலான்னு கிளம்பி வந்தோம், ஆனால் நேராக பார்க்குக்கு வந்துட்டோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல கேப்டன், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரையாவது வச்சு எங்களுக்கு ஒரு 4 டேஸ்க்கு மட்டும் ஒரு ரூமோ வீடோ பார்த்து கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க.
சரிடா, இதை நீ என்கிட்ட சொன்னதுனால உன் அம்மா கிட்ட கோச்சுக்க மாட்டா. நீ போய் விளையாடு, நான் உன் அம்மா கிட்ட பேசுகிறேன் அப்படின்றாங்க. ஓகே கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மு அங்கே பாருங்க ஊஞ்சல், நான் போய் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி சுடர் போயிடுறாங்க. இப்போ வெற்றி அபிகிட்ட போய் நிற்கிறாங்க. என்ன உங்கள் அண்ணி ஒரு 4 நாள் மட்டும் வீட்டில் இருக்க வேண்டாம், வேற எங்கேயாவது என்ன சொன்னாங்களா அப்படின்ட்டு. அப்படியே வந்து ஒப்பிச்சிட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க. அவள் ஏன் பொண்ணு என்கிட்ட ஒப்பிக்காமல் இருப்பாளா அப்படின்னு. இது அவளுக்கு தெரியுமா அப்படின்னு அபி கிண்டல் பண்ணுறாங்க. என்ன எது பேசினாலும் அப்படியே பிரேக் போடுற அப்படின்னு கேட்குறாரு. சரி என்ன விஷயம் சொல்லு, அதனால உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நீ எங்கே 4 நாள் தங்குவ, இங்கே யாரு தெரியும் உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்னமோ பண்ணிட்டு போகிறேன், உனக்கு என்ன பிரச்சனைன்னு. நீ மட்டுமா கஷ்டப்படுற, என் பொண்ணு தானே கஷ்டப்படுறா. அதுக்கும் மேலே நீ நிறைய கஷ்டப்பட்டுட்ட, அதுக்கு காரணம் நானும் தான். நீ தப்பு பண்ணியா பண்ணலையா அப்படிங்கிறத யோசிக்காம சாட்சி சொல்லிட்டேன். ஆனால் இப்போ யோசிக்கும் போது தான் தெரியுது நீ தப்பு பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு. ஆனால் அதுக்கான ஆதாரத்தை நான் எப்படி தேடி கண்டுபிடிப்பேன், நீ பரோல் முடிஞ்சு ஜெயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சுடர் ஆசைப்படுறா. அவளோட ஆசையை நான் எப்படி நிறைவேற்றுவேன் அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே அபிக்கு ஷாக்கிங்காக இருக்குது. நீயா இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆச்சரியமாக இருக்குல்ல. அதான் சொன்னனே, நான் எனக்குள்ளே இப்படியெல்லாம் இப்படிப்பட்ட வெற்றி இருக்கானா அப்படிங்கிறத சுடர் தான் எனக்கு காண்பிச்சு கொடுத்தா. அவளுக்காக நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் உன் விஷயத்தில் நீ குற்றவாளி இல்லை அப்படின்னு நிரூபிக்க முடியலனா கூட அன்னைக்கு நான் சொன்னது பொய் சாட்சி அப்படின்னாவது கோர்ட்டில் சொல்லிடலான்னு இருக்கேன் அப்படின்றாங்க. அப்படி சொன்ன ஆதாரம் கேட்பாங்களே, யாராவது மிரட்டி சொல்ல சொன்னாங்களான்னு கேட்பாங்களே அப்படின்றாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் இப்போ உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்புறாரு. அப்புறம் உனக்கு வீடு நான் அரேஞ்ச் பண்ணி தரேன், சுடர் என்கிட்ட கேட்டா அவளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி போகிறாரு. என்ன இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு அபிக்கே ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது. இப்போது நம்ம வெற்றி போகிறாரு நேராக சரளா கிட்ட. அக்கா அக்கா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அடடே வாங்க தம்பி வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு. நான் உங்ககிட்ட விருந்து சாப்பிட்றதுக்காக வரல, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு. சண்முகம் அங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறத வெற்றி நோட் பண்ணல. ஆக்சுவலா இப்போ சரளா கிட்ட கேட்குறாங்க. எங்க அபியையும் சுடரையும் ஒரு 4 நாள் மட்டும் வீட்டில் இருக்கக்கூடாது, வெளியில எங்கேயாவது போயிருங்கன்னு சொன்னீங்களாமே, உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா, நான் என்ன பண்றது, அந்த நேரத்தில் அபி இங்கே இருந்தால் எல்லாரும் அவளை கேள்வி கேட்டு கஷ்டப்படுத்துவாங்க அப்படின்னு இவர் தான் சொன்னார், அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் திடீர்னு அவங்கள எங்கேயாவது 4 நாள் மட்டும் வெளியே இருங்கன்னு சொன்னால் அவங்க எங்கே இருப்பாங்க, அவங்க கூட ஒரு குழந்தைய வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு யோசிக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவளை பற்றியெல்லாம் நீங்கள் பெருசாக யோசிக்காதீங்க தம்பி, அவள் அவ்வளோ ஒன்றும் நல்லவ கிடையாது அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கோவப்படுறாங்க. அட ஆமாம் தம்பி, உங்களுக்கு தெரியாதுல்ல, நான் சொல்கிறேன் கேளுங்க. அவளுக்கு வீட்டில் ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தோம். நான் வேற தருண் வயிற்றுல இருந்தான், பெத்துக்கிறதுக்காக எங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த சமயத்துல இவ அவன் கூடவோ பழகிட்டு இருந்திருக்கா. அவன் கூட பழகுனதும் இல்லாம வீட்டுக்கு தெரியாம பொண்ணு பார்க்க வர நேரத்துல ஓடி போய் அவனை கல்யாணம் பண்ணி வந்தா. பொண்ணு ஓடி போயிட்டா, பொண்ணு வளர்க்க தெரியலன்னு வந்தவங்க எல்லாம் கண்ட மாதிரி பேசவும் என் மாமனார் தங்கமான மனுஷன், அவரு ரோசத்துக்கு பாடுபட்டு இறந்து போயிட்டாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அப்படி இப்படின்னு கடன்ல இருந்து எங்க வீடு போச்சு, எல்லாத்தையுமே நாங்க இழந்துட்டோம். அவரோட அடக்கம் பண்ற அந்த டைம்ல அவ புருஷனோட வந்திருந்தா, கல்யாணம் பண்ணிட்டு வரா அவங்க அப்பாவோட சாவுக்கு. யோசிச்சு பாருங்க எவ்வளோ கோபம் வந்திருக்கும்னு. அவள் முகர கட்டியை கூட பார்க்கணுன்னு தோணலை, அவள் கூட வந்தானே அவனையும் பார்க்கணுன்னு தோணலை. அப்படியே நான் இந்த பக்கம் திரும்பிக்கிட்டேன். ஆனால் என் புருஷன் தான், நான் உன்னை தலை முழுகிறேன், இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி தலையில் தண்ணியை கொட்டிக்கிட்டாரு. என்னென்னமோ நடந்துருச்சு. அதுக்கப்புறம் அவனை நம்பி போனா இப்போ நல்லாவா இருக்கா பாருங்க. உங்களுக்கு தெரியாதுல்ல, நான் இதை சொல்ல வேண்டாம்னு நினச்சேன், அப்புறம் நான் தான் சொன்னனும் சொல்லிடாதீங்க. அவள் யாரையோ கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அவள் நான் எந்த கொலையும் பண்ணல, என் மேல பழி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எது உண்மையோ, ஆனா நான் உண்மையை நிரூபிச்சு இங்கே இருப்பேன், நான் பரோல் முடிஞ்சு ஜெயிலுக்கு போக மாட்டேன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கா. இப்படிப்பட்ட ஒருத்திய வீட்டில் வச்சுக்கிட்டு நான் யார்கிட்ட என்ன பதில் சொல்லுவேன் சொல்லுங்க. அதனாலதான் ஒரு 4 நாள் மட்டும் எங்கேயாவது இருக்க சொல்லியிருக்கேன். அதெல்லாம் அவ பார்த்துப்பா அப்படின்னு சொல்றாங்க. சரிங்கக்கா, நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். அபியும் அவங்களோட புருஷனும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ நான் உங்க முகத்தை கூட பார்க்கலன்னு சொன்னீங்கல்ல, இப்ப நல்லா பாத்துக்கோங்க, அது வேற யாரும் இல்ல, நான் தான் அப்படின்றாங்க. என்ன தம்பி சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாக்கா, அபியோட புருஷன் வேற யாரும் இல்ல, நான் தான். எவனையோ நம்பி போனான்னு சொன்னீங்கல்ல, அது வேற யாரும் இல்ல, என்னத்தான் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த சண்முகம் பயங்கர ஷாக் ஆகுறாரு. அப்புறம்க்கா, அபி கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனான்னு சொன்னீங்கல்ல, அவள் கொலையெல்லாம் பண்ணல, அவள் கொலை பண்ணான்னு சொல்லி நான் தான் பொய்யா சாட்சி சொல்லிட்டேன். அப்போ என் கண்ணால் பார்த்தது என்னவோ அதை சொல்லிட்டேன். ஆனால் நல்லா யோசிச்சு பார்க்கும்போதும் அவள் கூட பழகும்போதும் என் குழந்தைய பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது அபி அப்படியே தான் இருக்கா, அவள் பழி சம்மந்தப்பட்டிருக்கான்னு. அதெல்லாம் யார் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க, அபி எதுக்காக ஜெயிலுக்கு போயிருக்கா அப்படிங்கிறத எல்லாத்தையும் நான் தான் கண்டுபிடிக்க போகிறேன். இனி அவளுக்காக நான் இருக்கேன், என் குழந்தைக்காக நான் இருக்கேன்,
உங்களுக்கு விருப்பம் இருந்தா அவங்கள இந்த வீட்டுல வச்சுக்கோங்க. எப்படி பார்த்தாலும் இந்த வீடு அபிக்கு தானே சொந்தமானது. எப்படியாவது பேசி இந்த வீடு உங்களுக்கு கொடுக்க விடாம கூட என்னால பண்ண முடியும். ஆனா அதை நான் பண்ண மாட்டேன். நீங்களும் நல்லா இருக்கணும்னு தான் அவ நினைக்கிறா. அதனால நீங்க எப்படி வேணா இருந்துக்கோங்க. ஆனா அபிக்கோ சுடருக்கோ யாரும் இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இது சண்முகத்துக்கு நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. சரளா அப்படியே வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. என்னக்கா நம்ப முடியலல்ல, இங்கே பாருங்க அப்படின்னு அபியும் வெற்றியும் கல்யாணத்தை போய் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ ஒன்று வெற்றிக்கிட்ட இருந்துச்சு. அதை எடுத்து காமிக்கிறாங்க. இப்போ தெரியுதா யாருன்னு? நானே தான் அது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் தம்பி இத்தனை நாள் சொல்லவே இல்லை ஒரு வார்த்தை கூட? இவ்வளோ தைரியம் இருந்தா எங்கள் வீட்டு பொண்ணுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டு என்கிட்டயே இவ்வளோ தைரியமாக சொல்லுவீங்க அப்படின்னு. என்ன இருந்தாலும் அபி உங்கள் வீட்டு பொண்ணுன்னு உங்களுக்கு பாசம் இருக்குது தான் இல்லை. ஆனால் அவள் ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி தானே அவளை வெறுத்து ஒதுக்குறீங்க. அபி எந்த தப்பும் பண்ணலக்கா. அவ ஏதோ ஒரு வகையில தப்பான பழிய சுமந்துகிட்டு இருக்கா. அதனாலதான் ஜெயில இருக்கா. அவ எந்த தப்பும் பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணி அவ நல்லவ உத்தமி அப்படின்னு புரிய வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அது வரைக்கும் என் மேல இருக்கிற மரியாதை என்ன தம்பி மாதிரி இருக்கு. என்ன கூட பிறந்த தம்பியா நினைக்கிறேன்லாம் சொன்னீங்கல்ல, அதெல்லாம் உண்மையா இருந்தா அபிக்கோ இல்ல சுடருக்கோ எந்த கஷ்டமும் கொடுக்காம அவங்கள இந்த வீட்டுல பாத்துக்கோங்க. இப்ப என்ன உங்களுக்கு இந்த 4 நாள் ஃபங்க்ஷன் அபி இல்லாம நடக்கணும். நீங்களும் அந்த பிரச்சனையில இருந்து விலகி இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அவ்வளவுதானே. 4 நாள் வரைக்கும் அவங்கள நான் வேற எங்கேயாவது தங்க வைக்கிறேன். அவள் நான் சொன்னா கேட்க மாட்டா. அவன் என் மேலே கோவமா இருக்கா. ஏன்னா சாட்சி சொன்னதே நான் தானே. அதனால தான் அவளை நான் ஏதாவது கன்வின்ஸ் பண்ணியோ இல்லை சுடரை வச்சு மூவ் பண்ணி அவங்கள ஒரு இடத்துல தங்க வைக்கிறேன். ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அபிக்கிட்டையும் சுடர்கிட்டையும் நீங்கள் நல்ல விதமாக நடந்துக்கணும், நல்லா பேசணும். பழைய மாதிரி நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். நான் பார்த்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க, எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கீங்கன்னு. அதே மாதிரி நீங்கள் மறுபடியும் இருக்கணும். அது சுடருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவாச்சும் ப்ளீஸ்க்கா அபி எந்த தப்பும் பண்ணலக்கா. அவளை நம்புங்க. நான் பண்ண தப்ப நீங்களும் பண்ணாதீங்க. உங்க மேல அவள எவ்வளவு பாசமா இருக்கா அதெல்லாம் நீங்க உணர்ந்தீங்களா இல்லையான்னு தெரியல. நான் உணர்ந்திருக்கேன். எங்க குடும்பம் ஏன் அண்ணன் ஏன் அண்ணின்னு அவ்வளோ பாசமா இருப்பா. அதெல்லாம் உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். அபியை நான் ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் புரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் தயவு செஞ்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அவங்க கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிற மாதிரி நடிக்கவாது செய்யுங்க. அபிக்கும் சுடருக்கும் 10 வருஷமா ஜெயில் தண்டனை கிடைக்கிறதுக்கு காரணம் நான் தான். இந்த பாவி தான். அபி மேலே இருக்கிற எல்லா கோவமும் உங்களுக்கு ஆக்சுவலாக என் மேலே தான் வரணும். எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் வேணால் கொடுங்க, ஆனால் அவங்க கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கோங்க அப்படின்னு அப்படியே காலிலே விழ போகிறாங்க. நான் வேணா அவங்க காலில் விழுறேன் அப்படின்னு சொல்லி வெற்றியோட அந்த ஆக்ஷனை பார்த்து நம்ம சண்முகம்லாம் அப்படியே ஆடி போயிடுறாரு. என்னடா இவன் இப்படி நடந்துக்கிறானே அபிக்காக அப்படின்னு சொல்லி. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.